இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அது அவர் பையன் மாதிரி. Of course. அவருக்கும் பையன் தானே. போலாமா? போலாமா? மீரா, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது. அண்ணனை தப்பா நினைக்காத. இதெல்லாம் வெறும் டெம்பரவரி. சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். ராதா எங்களோட லைஃப்ல திரும்பி வரவே முடியாது. மோகன் அண்ணா என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நான் மோகன் அண்ணாவை ராதா கிட்ட நெருங்க விட மாட்டேன். ராதாவுக்கும் எங்க லைஃப்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ட்ரஸ்ட் மீ. மிஸ்டர் ஈவன், கண்ணை திறங்க. இதுக்கு மேல திறந்தா கண்ணு வெளியே வந்து விழுந்துரும் சார். ஓபன் யுவர் மவுத். மூச்சை இழுத்து விடுங்க. அவ்வளவுதான், ரிலாக்ஸ். உங்க டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஓவரா சார்? நீங்க இன்னும் சில நாட்கள் இங்க தான் இருந்தாகணும். இன்னும் சில நாட்கள் வேறயா? உங்க ஸ்டமக்ல இன்ஃபெக்ஷன் டிடெக்ட் ஆயிருக்கு. ஆனா நீங்க செக் பண்ணி பார்த்தது இங்க, அதுக்கப்புறம் எப்படி வயித்துக்குள்ள இன்ஃபெக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க தான் அந்த சலைனை சர்பத் குடிக்கிற மாதிரி குடிச்சிருக்கீங்களே, அதோட விளைவு தான் இது. நீங்க ஒரு முழு சலைன் பாட்டில குடிச்சிருக்கீங்க. ஒரு மனுஷன் எப்படி சலைனை குடிக்க முடியும்? டாக்டர் கோவப்படாம கேளுங்க. நான் முதல்ல இந்த சலைன்களை எதையும் குடிக்கல. நான் குடிக்கல. குடிச்சிங்களோ இல்லையோ, இப்ப எங்களால உங்களை விட முடியாது. ஏன்? இன்னும் நிறைய டெஸ்ட் பெண்டிங்ல இருக்கு. அண்ட் உங்க நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. கேஸ்ட்ரிக் லெவல் செக் பண்ற மிஷின் கொண்டு வாங்க. நான் கொஞ்ச நேரத்துல வரேன். ஓகே சார். டாக்டர் இங்க பாருங்க. சொன்னா கேளுங்க டாக்டர். எனக்கு பொண்டாட்டி இருக்காங்க, புள்ள இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்கார வேற சரியில்லை சார். இங்க பாருங்க டாக்டர், இது மிஷின் கொண்டு வர சொன்னாரு. என்னது அது? கேஸ்ட்ரிக் லெவல் மிஷின். அது எதுக்கு? உங்க வயித்தை முழுசா க்ளீன் பண்ணணும், அதுக்காக தான் கொண்டு வர சொன்னாரு. சரி, அதுக்கு எதுக்கு மிஷின் கொண்டு வரணும்? தோ இப்போ க்ளீன் பண்றேன். இது எடுங்க கொஞ்சம். ஐயோ இல்ல. நீங்க எடுக்க மாட்டீங்கல்ல, நான் எடுத்துக்கிறேன். ஐயோ சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் வந்துடுறேன் பாருங்க. சார், வயித்தை க்ளீன் பண்றதுக்கு எவ்வளவு மிஷினை கொண்டு வருவானா? அட கிருஷ்ண பரமாத்மா, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? மிஸ்டர் மோகன், நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ. பட் ஐ திங்க் நீங்க இப்ப கிளம்பலாம். இங்க இருக்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இங்க உங்களுக்கு தூக்கம் வருதா சொல்லுங்க? இல்ல, என் ரூம்ல தூங்கி தூங்கி உங்களுக்கு நல்லா பழக்கமா இருக்கும்ல. மிஸ்டர் மோகன், நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்யூ so much. இப்ப கிளம்புங்க. Do you miss me? சொல்லுங்க, do you miss me? நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா? சொல்லுங்க. ஐ ஹோப் நீங்க என்ன மிஸ் பண்றீங்க. ஏன்னா என் ரூம்ல, என் பெட்ல பாதி இடத்துல நீங்க தானே தூங்குவீங்க. இன்னொரு பாதி இடத்துல உங்க மிகப்பெரிய பக்தை. அதனால ஐ ஹோப் கிருஷ்ண பரமாத்மா, நீங்க கண்டிப்பா என்ன மிஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா மத்தவங்க சுத்தமா பண்ணல இல்ல? மிஸ்டர் மோகன், தேங்க்யூ. நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. நீங்க இப்ப கிளம்பலாம். மிஸ்டர் மோகன், கிளம்புறீங்களா?
இல்லையா ப்ளீஸ்? இப்ப பேசுறா பாருங்க ராதா. மிஸ்டர் மோகன், ம்ஹும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இப்ப மறுபடியும் சொல்றேன். எனக்கும் என் பையனுக்கும் உங்களோட எந்த உறவும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? எங்க பாரு, நீ இருக்கல்ல, நீயும் எனக்கு தான். மானசு என் புள்ளதான். மிஸ்டர் மோகன், விருந்தாளி இல்ல, நான் மோகன். புரிஞ்சுதா பட்டிக்காட்டு ராதா? இங்க பாருங்க மிஸ்டர் மோகன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கான். இப்ப நான் யுவனோட மனைவியா இருக்கேன். நீங்க இப்ப செய்ய முயற்சி பண்றது ரொம்ப தப்பு. உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உரிமை இருக்கு. என்னோட காதல் இருக்குல்ல, அது எனக்கு உன் மேலையும் உரிமையை கொடுக்கும், நம்ம புள்ள மேலையும் கொடுக்கும். ம்ஹும். என்ன ஃபீல்? ஒரு 4 லிட்டருக்கு நான் வாந்தி எடுத்துட்டேன். இப்ப என் வயிறு மொத்தமா காலி, உள்ள காத்த தவிர வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு கிளீன். உங்களுக்கு என்ன பைத்தியமா சார்? என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன பண்ண? இங்க பாருங்க, இப்படி பண்ண உங்க ஹெல்த் மோசமாயிடும். என்னன்னு சொன்னீங்க? இங்க பாருங்க, நீங்க இப்படி பண்ண கூடாது. புரியல. சார், அது வந்து நீங்க சார், உங்க ஹெல்த்துக்கு இது நல்லது இல்ல சார். சார், உங்களுக்காக தான் சொல்றேன். பைத்தியம் தான், பைத்தியம். ராதிகா மேல நான் பைத்தியம். I love her. So, இப்போ நான் போலாமா? சார், நீங்க போறதுக்கு என்னால பெர்மிஷன் கொடுக்க முடியாது. நீங்க உங்க ஹெல்த் இன்னும் சரியாகல. உங்களுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். அப்புறமா தான் உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். டெஸ்ட் பண்ணுவீங்களா என்ன?